என்னடா தாக்கத்துக்கு பண்றீங்க? யாரும் நீதான் பேசிக்கிறீங்க தலைதாரம் பிடிச்சிருக்கிறோம். சாகரம் தன்னை சார்ந்தா குளமென்ற ஒப்புக்கொள்ளும் சப்தம் ஒன்றாக கூடி அதை இமயத்திலே விளையாடும் பொழுது இருந்து போது ஆயிரம் சமுத்திரத்துக்கு அடிச்சிட்டு போகும். ஆயிரம் சமுத்திரம் வழியில இருக்கக்கூடிய சுத்தமெல்லாம் அடிச்சிட்டு போகுது. அந்த காடகத்துல இருக்குது அது பரிசுத்தமான நீர். இந்த அழுக்கு நீர் வருது, அழுக்கு நீர் வருது என்று இனமந்து விட்டது, பாசமந்து வந்து விட்டது. அப்படி என்று இரு கரத்தால் வாருங்கள் வாருங்கள் என்று வரவேற்பு கொடுக்குது. எந்த நாட்டை சார்ந்தவரா இருந்தாலும் இந்த ஊருக்கு வந்த பிறகு தங்கள் ஒருகையால் அடித்து வருகையால் மாடாமல் அத்தகைய பண்பன் போல் எங்கள் 20 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் இந்த மனம் பேசுறேன். நான் யாருக்கு தெரியும் முடியல.
ஒரு நாட்டுக்கு போனால் கெட்டிக்காரன் வந்து விட்டார். ஒரு நாட்டுக்கு போனால் பபுன் வந்து விட்டார். ஒரு நாட்டுக்கு போனால் பாண்டியிலேருந்து கடலூர் பக்கம் கூத்தாடுறோம்னா எனக்கு தொப்பை கூத்தாடினு பேரு. அப்படி தேசங்கள் தோறும் பாசங்கள் பரவாயில்லப்பா. இன்னைக்கு கெட்டிக்காரன்னு பேர் இந்த தமிழ் கெட்டிக்காரான வர அப்படி வரவேலுமானால் செய்தாலும் மாதா பிதா குரு தெய்வம். முதல் தெய்வம் மாதா, இரண்டாவது பிதா, மூன்றாவது குரு, நான்காவது இடத்துல இருக்கு தெய்வம். இந்த தெய்வம் பார்த்தாதான் அந்த தெய்வம் வெளியே வரும். தாய் தந்தை மாதிரி வணங்கி வேற தெய்வம் பரம கடவுளுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையார் விளங்கக்கூடிய பிள்ளையார வழங்கினார். எந்த குற்றம் இருந்தவாறும் முன்னே வந்து நாடகத்தை நல்லபடியாக நடத்த வேண்டும். சாமி 7 நாள் படிக்கலாமா 8 நாள் படிக்கலாமா? சாமி எத்தனை சாமி தான் ஒரு கிழமை குறிக்கணும், இல்ல ஒரு நாளை குறிக்கணும்.
மொத்தமா பண்றான்னா ஏண்டா வட்டா ஏ பக்தா ஒரு வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் ஒரு கொள்ளு ஒரு கொள்ளு ஒரு கல்குண்டு இப்படி சொல்லக்கூடிய சீதாப்பழம் இப்படி சொல்லக்கூடிய வாழைப்பழத்துக்கு எங்கே போய் தேடணும் எங்குமே இல்ல அதான் மண்டல பூஜை அன்னைக்கு பூஜாரி கையில ஒரு பழம் எங்க பின்னால வந்து போச்சான் அது அப்படியே அந்த 48 நாளா கெடுது கருவிடி ஆகி கோப்பு இல்லாத வந்தன்னு கருப்பா கிடக்குது அதெல்லாம் எடுத்தாந்து வச்சிருக்கேன் அந்த ஆறுமுக பூஜாரிக்கிட்டாலே வாங்கினேன் அதை வச்சு சரி அதுவும் இல்லாத கருப்பு புல்லாத வச்சு படைச்சியா 6 மாசமா மழை இல்லாத இப்பதான் மழை பெய்ஞ்சிருக்கு கருப்பா இருக்கிற எங்க போயிட்டா பனிக்கரும்பு கொண்டு வந்து படைக்கிறீங்க போய் வா பூஜாரி கோயில அடகம் தெரிவிப்பான்
மாவட்டம் நாச்சார்பேட்டை மேடு கிராமத்தில் நாச்சார்பேட்டை மேடு கிராமத்துல அகிலாண்ட கோடி பிரமண்டலாகி சரிதான் அது முத்து மகமாரி அம்மன் அம்மன் முத்து மகமாரி அம்மனுக்கு ஊர் பொதுமக்கள் சரி அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு மனதாக ஒத்துமையாக சேர்ந்து அம்மனுக்கு மகா கோவில் கட்டி மகா கும்பாபிஷேகம் செய்து 48 தினம் அப்படி 48 தினம் 48 தினம் மண்டல பூஜையை இடைவிடாமல் நடத்தி நிறைவேற்றி அம்மன் மனசு குதூகலமா ஆக்கி ஆக்கி யானிகள் அம்மா என்ன எவ்வளவு ஒரு சந்தோஷம் இந்த 48 நாள் பட்டாங்களோ எப்படி 48 நாள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்களோ அந்த சந்தோஷத்தை பூரா பூ மாறி நிற்கும் மழையா ஆமா ஆமா பூ மாறி விழுந்திருக்குது பூ மாறி தேவர்களா பார்த்து பூ மாறி மழை யானிகள் திருநா நடக்கும் அப்படி 10 நாள் நடக்கும் இல்ல 5 நாள் நடக்கும் இல்ல செம்பளம் 2 நாள் நடக்கும் எல்லா வருஷமும் 48 நாள் நடக்குமா எப்படியாப்பட்ட கோவில் நடக்காது 12 வருடத்துக்கு ஒரு முறைதான் ஒரு முறை அம்மனுக்கு அதுக்கப்புறம் தான் இன்னும் 12 வருஷம் சொன்னதா இந்த 48 நாள் திருநா நடக்கும் அதனால 12 வருஷத்துக்கு பிற்பாடுதான் அம்மா இவ்வளவு ஒரு அருளாக ஆராதனை செய்து பூஜை நடத்துவாங்க இன்றோட முடியுது அப்படின்ற ஊர் பொதுமக்கள் எந்த ஒரு குறை வராமல் அம்மனுக்கு அலங்காரம் செய்து பூஜை செய்து அன்னதானம் விட்டு ஊர்வலம் கொண்டு வந்து அமைச்சு 48வது நாள் அதோட நிறைவு பூஜை என்னது 48வது நாள் நிறைவு பூஜை மண்டல நிறைவு பூஜை முன்னிட்டு விழுப்புரம் மாவட்டம் ஸ்ரீ புதுப்பாளையம் ஸ்ரீ தேவிகா தேவி நாடக குழுவினரை கொண்டு வந்து கோவில் நாடகம் வைத்து இந்த நாச்சார்பேட்டை மேட்டில் இருக்கக்கூடிய அம்மனுடைய வாழ்த்துக்கு தலைவர் உபதலைவர் நாட்டாமை கவுன்சிலர் வார்டு மெம்பர்கள் ஊர் பொதுமக்கள் அனைவருடைய வாழ்த்துக்கு உங்களுக்கும் அடியல் சிறுவன் வணக்கம் ஐயா தம்பி இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன மகாபாரத காவியம் என்றால் சாதாரண கிடையாது சக்தி மஞ்சள் பராசர் மஞ்சள் சாதிவியாசர் சொல்லவும் விநாயகர் பெருமான் எழுதி முடித்த மகாபாரத காவியம் ஒன்றல்ல இரண்டல்ல மொத்தம் 60 லட்சம் செய்யும் 60 லட்சம் செய்யும் 7 இடத்துல 30 லட்சம் நின்று விட்டது மீதி இருப்பது 15 லட்சம் பாதாள நின்று விட்டது மீதி இருப்பது 15 லட்சம் 14 லட்சம் ஜாபம் மீதி இருப்பது 1 லட்சம் செயல் தான் இந்த பூலோகத்தில் கையில் அந்த 1 லட்சம் செயல் ஏட்டுக்கு வந்தது எத்தனை அது 18,700 செயல் 18,700 செயல் இந்த 18,700 செயலை முழுசா படித்து தெரிந்தவர் யார் என்றால் ஒன்று வேதவியாசர், இரண்டாவது வேதவியாசர் பிள்ளை சுகபெருமன், மூன்றாவது முதல் கடவுளை விளங்கக்கூடிய விநாயகர் பெருமான், நான்காவது சஞ்சருக்கு தெரியுமோ தெரியாதோ அப்படி உணர்த்து விட்டார். சரி, நம்ம தெரிந்தவரும் இல்ல தெரியாதவரும் இல்ல, கற்றது கையளவு கல்லால உலகளவு உப்பை கலைமகளை இன்னும் ஓடிக்கொண்டு அப்படிப்பட்ட மகாபாரத காவியத்திலே கடைக்கால விளங்கக்கூடிய நடத்தக்கூடிய நாடகம் என்னவென்றால் கம்சன் வதை என்னும் கம்சன் ஆர்ப்பாட்டம் என்னும் அதோ பகவான் ஜனனம். பகவான் பிறப்பு. ஆமா, சரிதான். பகவான் ஜனனம் இந்த நாடகத்தை நடத்த வந்து முன்வந்து நாடகத்திலே கதாபாத்திரம் வழங்கக்கூடிய மந்திரி ஆனக்கூடிய உக்கரஜன மகாராஜா வருகிறார். அவரால்